ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர பேசலில் சோழன் இருந்துட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நிலா, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன கேட்டாலே செய்வீங்களா சோழன்? என்ன அப்படின்னா ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, இதை நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லி எவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் தெரியுமா? இதோ இப்போ சொல்லிட்டுல எந்த ஊருக்கு போகலான்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் கேட்டால் நான் அப்போ இருக்கிற ஞாபகத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன், அதுக்காக அதையே பேசலாமா? அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியை கூப்பிட்டுட்டு வந்து சோழன் இருந்துட்டு இப்படி தாண்டா அவளே தாண்டா சொன்னான், ஆனால் கடைசியில் அவளே வேண்டான்னு சொல்கிறாடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பொம்பளைங்களோட புத்தியே அதுதான்டா, இப்போ சொன்ன விஷயத்த திரும்பவும் நாளை காலையில் சொல்லிப்பாரு, அப்போ சரின்னு சொல்லும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. திருப்பியும் அடுத்த நாள் காலையில் நிலாவை கூப்பிட்டு நீ ஹனிமூனுக்கு போகலான்னு சொன்னல, ஹனிமூனுக்கு எப்போ நிலா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் போயிருக்கு, இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி நானே சொல்கிறேன் சோழன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு நேராக பாண்டிக்கிட்ட போயிட்டு நிலா இன்னும் 2 நாள் கழித்து பதிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தான் சொன்னல வானத்தை கூட பழகிட்டு இருக்கனே, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.